இந்த செயினோட ஆஃப்டர் யூஸ் வீடியோ. ஸோ இதில் நான் வந்து 3 டேஸாக இந்த செயின் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நான் சண்டே பீச்சில் பார்த்தவங்களுக்கு தெரியும், நான் இந்த செயின் தான் வேர் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே 3 நாளும் நான் அதை வேர் பண்ணியிருக்கேன். சண்டே பீச்சில் வேர் பண்ணியிருந்தேன் அண்ட் மண்டே, டியூஸ்டே ஆஃபீஸில் வேர் பண்ணியிருந்தேன். பட் எந்த வாட்டர்லையும் யூஸ் பண்ணல. ஸோ இதுதான் வந்து இதனோட ஆஃப்டர் லுக். இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து இந்த இடத்துல எந்த கலரும் போகலை. அண்ட் இதுலேயுமே கேன் யூ see this? இதில் கலர் போகலை. இதில் எந்த இதுலேயுமே வந்து நமக்கு கலர் சேஞ்ச் ஆகலை. நான் எந்த லைட்டிங் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ரூம் லைட் மட்டும்தான். என்கிட்ட லைட்டிங்லாம் இல்லை. ஸோ இதை எந்த கலரும் சேஞ்ச் ஆகலை. தெரியுதா? இது அப்படியே என்னோட சில்வர் ரிங்க்கு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ பின்னாடி வந்து நமக்கு ஸ்வெட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதிலே வந்து நான் ஆன்டி டார்னிஷ் கியர் லாக் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகலை. ஓகே, டிஃப்ரென்ஸ் இது பாருங்கள். ஓகே, இங்கே முன்னாடி வந்துட்டு நான் ஆன்டி டார்னிஷ் கியர் லாக்லாம் யூஸ் பண்ணல, நார்மல் ரெகுலர் கியர் லாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அதிகமாக ஸ்வெட் ஆகாததுன்றதுனால எனக்கு கலர் சேஞ்ச் ஆகலை. ஸோ ஐ திங்க் இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ஒர்த் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஆன்டி டார்னிஷ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்டி டார்னிஷ்னு மென்ஷன் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க.